வணக்கம். கம்பராமாயணத்துல கண்ணிலான் பெற்றிழந்தான் அப்படின்னு ஒரு பாடல் வரிகள் இருக்கு. அதாவது கண் இல்லாதவனுக்கு கிடைச்சா எவ்வளவு அவன் மகிழ்ச்சி ஆவான், அதே கண்ணு திருப்பி போனா மறுபடியும் எவ்வளவு அவனுக்கு துன்பம் வரும் அப்படிங்கறத பத்தி, அது எந்த இடத்துல வருதுங்கிறதெல்லாம் அது முக்கியமான விஷயம். ஆனால் இப்ப நம்ம எதுக்காக இந்த கம்பராமாயண வரிகளை சொல்றோம்னா, எனக்கு ஒரு அனுபவம், அதாவது ஒரு நிகழ்வு நடந்ததை பார்த்த அனுபவம் இருந்தது. அக்டோபர் மாசம் நான் மானசீக குருவா, என்னுடைய துறை சார்ந்த குருவா ஏற்றுக்கிட்டு ஐயா பொன்னிலங்கோ அவர்கள் மறைந்து விட்டார். நான் எப்போதும் ஏகலைவன் அப்படின்னு சொல்லிப்பேன், அவரு துரோணாச்சாரியர்னு சொல்லுவேன். அவர் தன்னுடைய கண்களை தானமாக கொடுத்திருந்தார். அதுக்கு மேல தன்னுடைய உடலையும் மருத்துவக் கல்லூரிக்கு கொடுத்திருந்தார். மிகப்பெரிய மனிதர், அவரை பத்தி பேசுறோம்னா நிறைய பேசலாம், ஒரு புத்தகம் எழுதுவோம், அது தனி. கண் தானம் எந்த அளவுக்கு பயனுள்ளது? அடுத்தது சமீபத்துல கடந்த வாரத்துல எங்க உறவினர் ஒரு கால்நடை மருத்துவர், ஒரு தாத்தா தவறிட்டாங்க. அவரும் கண் தானம் பண்ணியிருந்தார். இந்த 2 நிகழ்வுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, யார் வேண்டுமானாலும் கண் தானம் பண்ணலாம்னு எல்லாருக்கும் தெரியும். யார் யார் பண்ணக்கூடாதுன்னு நீங்க கூகுள்ல போய் பாருங்க. ஆனால் ஒரு கண் நாம தானம் பண்றனால அதுல இருக்க 5 திரையில ஒரு திரையை மட்டும் தூக்கி போட்டு 4 லேயரை கொடுப்பாங்களாம். அதாவது ஒருத்தர் கண் தானம் பண்றதுனால 4 பேருக்கு கண் பார்வை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தகவலை நான் சமீபத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால உடல் உறுப்பு தானம், நிச்சயமா கண் தானம் எல்லாரும் செய்வோம். ஐயா பொன்னிலங்கோவும் ஐயா நடராஜன் கால்நடை மருத்துவர், இவங்க 2 பேரும் எனக்கு சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய பாடம்.